தலைவருடைய மனைவி வீட்டுக்கு வரேன்னு சொன்னது போல் வீட்டுக்கு வராங்க. நான் இந்த பக்கமாக ஒரு முக்கியமான வேலை விஷயமா வந்தால் அப்படியே பார்த்துட்டு போகலான்னு நினச்சேன்னு சொல்லும்போது, ஆமாம் எங்கள் வீட்டில் யாரையும் காணும்னு சொல்லி கேட்க எல்லாருமே வராங்க, வாங்க வாங்கன்னு எல்லாருமே நல்லபடியாக பேசிக்கிட்டு இருக்கும்போது, தமிழ்ச்செல்வி அப்போ அந்த வீட்டுக்குள்ளே வந்துட்டு மலர் கூட்டிகிட்டு வந்திருக்காங்க. ஏன்னா யாரும் எந்த கேள்வியும் கேட்டக்கூடாது, வந்தவங்களுக்கு விஷயம் தெரியக்கூடாது அப்படின்றதுக்காக ராஜாங்க தமிழ்ச்செல்வியை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வர சொல்ல, அவங்க மரியாதைக்கு எந்த இழுக்கும் வந்துடக்கூடாதுன்னு தமிழ்ச்செல்வியும் அந்த வீட்டுக்கு வந்திருப்பாங்க. என்னாச்சுமான்னு சொல்லிட்டு விஷயத்தை கேட்கும்போது தனக்கு காலில் அடிப்பட்ட விஷயத்தையும் சொல்கிறாங்க. ஏற்கனவே இங்கே கர்ப்பமாக இருந்தே அது என்னாச்சுமான்னு சொல்லும்போது அதுக்கு உடனே மோகனா இல்லை அந்த கரு களைஞ்சடிச்சுன்னு இப்படி ஒரு பொய்யை சொல்ல, அதை கேட்டுட்டு அவங்களும் இப்போ தமிழ் மறுபடியும் கர்ப்பமாக இருக்கான்னு சொல்ல ரொம்ப சந்தோஷமாக தமிழ் அப்படிங்கிறாங்க. இந்த மாதிரி நேரத்தில் கவனமாக இருக்க வேண்டாமான்னு சொல்லிட்டு இப்போ வந்திருக்க தலைவருடைய மனைவியும் சொல்ல, இனிமேல் ரொம்ப கவனமாக இருந்துக்கிறேன்னு அங்கே தமிழ்ச்செல்வியும் சொல்ல, ஆமாம் கால் எப்போ சரியாகும்னு சொல்லி கேட்குறாங்க. டாக்டர் சொல்லியிருக்காங்க என்னன்னு தெரியலன்னு எங்கள் அப்பத்தாவும் சொல்ல, உடனே அதுக்கு அவங்க தலைவருடைய மனைவி சொல்கிறாங்க, என் மருமகன் கூட டாக்டராக தானே இருக்காருன்னு சொல்ல, அதான் சொன்னீங்களே இங்கே வந்திருந்தப்போ கூட தான் அவர் நிறைய வைத்தியம்லாம் பார்த்தாருன்னு சொல்லி அம்பத்தாவும் சொல்கிறாங்க. தமிழ்ச்செல்வியை நான் அங்கே கூட்டிகிட்டு போய் காட்டவா அப்படின்னு கேட்க, ராஜாங்க என்ன பேசுகிறேன்னு தெரியாமல் நிற்க, உடனே சேதுவும் பார்க்குறாங்க. என்ன எல்லாரையும் இப்படி பார்க்குறீங்க, தமிழ்ச்செல்வியை நான் கூட்டிகிட்டு போகட்டுமான்னு சொல்ல, இல்லைம்மா அதெல்லாம் ஒன்று வேணாம் பரவாயில்லன்னு எங்கள் தமிழ்ச்செல்வியை சொல்ல, நான் காலேஜ் வேறு போகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி சுச்சுவேஷனில் எதுக்கு நீ காலேஜில் போயிட்டு பேசாமல் மெடிக்கல் லீவ் சொல்லிவிடு, மெடிக்கல் லீவ் போட்டுட்டு நீ என் கூட வா, நான் உன்னை கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்கிறாங்க. இல்லைம்மா வேண்டாம் அப்படின்னு எங்கள் தமிழ்ச்செல்வியும் சொல்லும்போது, ஏன் தமிழை பயப்படுறேன், கூடவே சேதுவையும் கூட்டிகிட்டு வா போகலாம் அப்படின்னு சொல்லும்போது, சேது டக்குன்னு அவங்க வந்திருக்க தலைவருடைய அம்மாவை பார்க்குறாங்க. எல்லாரும் அதிர்ச்சியோடையும் பார்த்துட்டு இருக்காங்க. என்னப்பா சேது நீ உன் மனைவியை கூட்டிகிட்டு வரியா போகலாம் அப்படின்னு சொல்ல, இல்லை எனக்கு நிறைய வேலை இருக்குது இங்கே அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இங்கே மனைவியை விட வேறு என்ன வேலை உனக்கு, நான் 2 பேரையும் கூட்டிகிட்டு கிளம்புறேன், தலைவரும் இவங்க 2 பேரும் வீட்டுக்கு வந்தால் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க, உனக்கு எந்த பிரச்சனையும் வராது தமிழ், மெதுவாகவே போகலாம் அப்படின்ற சொல்கிறாங்க. ராஜாங்கமும் வேறு வழி இல்லாமல் நின்றுட்டுருக்காங்க. ஏன்னா அவங்க எல்லாமே நம்ம வீட்டில் வந்து தங்கியிருக்காங்க. இப்போ அவங்களே வந்துட்டு தமிழ்ச்செல்வியும் சேதுவையும் கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லும்போது நம்மளால் எதுவுமே சொல்ல முடியாமல் நின்றுட்டுருக்காங்க. என்னங்க பார்த்துட்டு இருக்கீங்கன்னு எங்கள் மோகனா சொல்ல, இல்லை மோகனா அது வந்துன்னு சொல்ல, உடனே அப்பத்தான் சொல்கிறாங்க, நீங்கள் தாராளமாக கூட்டிகிட்டு போங்க அப்படின்னு அப்பத்தான் உடனே சொல்லிடுறாங்க. இதுக்கப்புறமா ராஜாங்கத்தால் பேச முடியலை. அங்கேருந்து தமிழ்ச்செல்வியும் சேதுவையும் வந்திருந்த அந்த தலைவருடைய மனைவி அவங்க வந்துட்டு கூட்டிகிட்டு தான் ஊருக்கு கிளம்புறாங்க. இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்க ஈஸ்வரி, சௌத்ரி, தாமரை எல்லாருக்கும் ரொம்ப பெரிய ஒரு கோவம் தான் வருது. இப்போ எதுக்கு நீ அவங்க கூட அனுப்பி வச்சேன்னு சௌத்ரி திட்டுறாங்க. பின்ன என்னடி அவங்க எவ்வளோ பெரிய ஆளுங்க, அவங்களே வந்து என் தமிழ்ச்செல்வியை நான் போய் பார்த்துக்கிறேன், அவங்களுக்கு சரி பண்ணி விடுறேன்னு சொல்லும்போது என்னடி பேசாமல் இருக்க முடியும், நம்ம குடும்பத்து பிரச்சனையெல்லாம் சொல்லி நாமளே அசிங்கப்படுத்திக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ தான் வேறு வழி இல்லாமல் தமிழ்ச்செல்வி அவங்க கூட கிளம்பி போகிறாங்க. தமிழ்ச்செல்வி சேதுவையும் தன்னுடைய ஊருக்கே கூட்டிகிட்டு போயிடுறாங்க. போனதுக்கு பிறகு அவங்க வந்துட்டு மோகனாவுக்கு கால் பண்ணுறாங்க. ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு எங்கள் மோகனாவும் சொல்ல, உங்களுடைய இந்த உதவியை நான் மறக்க மாட்டேன்னு சொல்கிறாங்க. நான் சொன்னது மாதிரி தமிழையும் சேதுவையும் கூட்டிகிட்டு போனீங்களா, அது வரைக்கும் சந்தோஷம், அவங்களுக்குள்ளே இருக்க மனஸ்தாபங்கள் எல்லாம் சரியாகி திரும்ப இந்த வீட்டுக்கு வரும்போது ரொம்ப சந்தோஷமாக வரணும்னு சொல்லும்போது, நிச்சயமாக நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க, தமிழும் சேதும் ஒன்றா சந்தோஷமாக இங்கேருந்து வருவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. மோகனா தான் அவங்கள இங்கே வீட்டுக்கும் வர வளைச்சி இங்கேருந்து கூட்டிகிட்டு போகவும் வச்சுருக்காங்க. இது எல்லாமே மோகனா பண்ணின ஏற்பாடு தான். இதனால் வந்துட்டு தமிழ்ச்செல்வி சேது வந்துட்டு ஒன்றா சந்தோஷமாக திரும்பி வரணும் அப்படின்னு தான் அவங்க நினைக்கிறாங்க. ஆனால் போகிற இடத்துல தான் எங்கள் தமிழ்ச்செல்விக்கு வந்துட்டு அவங்க செக்கப் பண்ணுறாங்க. டாக்டர் வந்துட்டு செக்கப் பண்ணும்போது தான் தமிழ்ச்செல்வியோடைய வயிற்றில் 2 குழந்தை வளர்றது தெரிய வந்திருக்கு எங்கள் அவங்களுக்கு. அவங்க அதை நினச்சி ரொம்ப சந்தோஷத்தில் தான் இருக்காங்க. ஆனால் தமிழ்ச்செல்விக்கு வந்துட்டு சேதுவுக்கு 2 பேருக்குமே தெரியும்னு அவங்க நினச்சிட்டு இருக்காங்க. அங்கே போனதுமே அந்த தலைவருடைய மனைவி என்ன பண்ணுறாங்க, தமிழ்ச்செல்வியை கூட்டிகிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு தான் போகிறாங்க. அங்கே போனதுக்கு பிறகு செக்கப் எல்லாமே எடுத்த பிறகு வந்து வெயிட் பண்ண, கால் வந்துட்டு சரியாயிடும், அதுக்கான நல்லா ட்ரீட்மெண்ட்டே இங்கே பண்ணி கொடுத்துறேன்னு சொல்லவும் செய்ய, கங்க்ராச்சுலேஷன் சேது, ரொம்ப பெரிய சந்தோஷம் அப்படின்னு சொல்கிறாங்க. உங்கள் ஒய்ஃப் ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்களா அப்படின்னு சொல்லும்போது ஆமான்ற மாதிரி தலையாட்டிட்டு நிற்கிறாரு. அதுவும் இல்லாமல் ஒரே சமயத்தில் 2 இதுக்கு சக்ஸஸ் பண்ணிட்டீங்க பார்த்தீங்களான்னு சொல்லி, என்ன சொல்கிறீங்கன்னு கேட்குறாங்க சேது. என்ன சேது எங்ககிட்டே தெரியாத மாதிரி நடிக்கிறீங்களா, ஒரே நேரத்தில் 2 குழந்தைக்கு அப்பாக போகிறீங்க, இதுக்கு மேலே வேறு என்ன சந்தோஷம் வேணும் அப்படின்னு அவரும் சொல்ல, இதை கேட்ட சேதுவுக்கு பயங்கர ஷாக் ஆகுதும். நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு எனக்கு புரியலைன்னு சொல்ல, உங்கள் ஒய்ஃப்க்கு 2 குழந்தை பிறக்க போகுது, ட்வின் பேபி, இதை நினச்சி சந்தோஷப்படணும்ல அப்படின்னு சொல்கிறாங்க. சேதுவுக்கு அப்போ தான் விஷயமே தெரிய வருது. தெரிஞ்ச கையோட ஒரு எக்ஸ்ட்ரீம் அவ்வளோ ஒரு சந்தோஷப்படுறாரு. தன்னை அறியாமலேயே உள்ள படுத்திருக்க தமிழ்ச்செல்வியை ஓடி போய் பார்த்து கண்கலங்க செய்கிறாரு. என்னாச்சு அப்படின்ற மாதிரி எங்கள் சேதுவை பார்த்து தமிழும் கேட்குறாங்க. இல்லைம்மா உனக்கு 2 குழந்தை பிறக்க போகுதுன்னு சந்தோஷத்தை இவரால் தாங்கி ஏற்றுக்கவே முடியலன்னு சொல்ல, என்ன டாக்டர் சொல்கிறீங்கன்னு அங்கே இருக்கவங்க அங்கே தமிழ்ச்செல்வி
தமிழ்ச்செல்வி கேட்குறாங்க. என்னம்மா நீயும் ஷாக் ஆகுறேன்னு சொல்ல, இல்லை எனக்கு 2 குழந்தையான்னு கேட்குறாங்க. ஆமாம்மா உனக்கு ட்வீன் பேபி தான் பிறக்க போகிறாங்கன்னு. அப்போ தான் விஷயமே இங்கே தமிழ்ச்செல்விக்கும் தெரிய வருது. மோகனா தமிழையும் சேதுவையும் சேர்த்து வைக்கிறதுக்காக இங்கே ஊருக்கு அனுப்புனாங்க. ஆனால் ஊருக்கு வந்த இடத்துல தமிழ்ச்செல்விக்கும் சேதுவுக்கும் தெரியக்கூடாத ஒரு விஷயமும் தெரிஞ்சு போச்சு. இது மூலமாகவே அவங்க 2 பேருக்குள்ளே இருக்க இந்த மன வருத்தமும் கொஞ்சம் கொஞ்சம் குறைய ஆரம்பிச்சிருக்கு. இந்த மாதிரியான சீக்வன்ஸோட இந்த சீரியல் போனால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி உங்கள் ஆதரவை தெரிவிங்க.